இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ரிவ்யூஸ்னால படங்கள் வந்து டிராப் ஆகுங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அதிக விலை கொடுத்து வாங்கினதுனால அவங்க தப்பிக்க பார்க்குறாங்க. ஐயோ எதுவும் சொல்லிடாதீங்க, FDFS போடக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் விமர்சிக்கிறதுல ஒரு சின்ன பங்கு வந்து இந்த கடும் விமர்சனம் ஆனதுக்கு அவங்க பார்க்க ரிவ்யூ இருந்தாலும் மக்கள் கொண்டாட வேண்டியதை கொண்டாடி அது பண்ணிட்டு மக்கள் ரிக்வெஸ்ட். நீ இடையில நீங்க தானே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என் காசுல தான்டா நீங்க ரிவ்யூ பண்ற, என்னுடைய ஃபுட்டேஜ் வச்சு தானே நீ வியாபாரம் பண்றேன்னு இவங்களுக்குள்ள தான் சண்டையை தவிர பீப்புள் தெளிவாக தான் இருக்கான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன் மஞ்சுவல் பாய்ஸ்னு ஒரு படம், அது மலையாளத்துக்கு எந்த ஆர்டிஸ்ட் ஃபேஸும் தெரியாது. அப்படி ஏன் அவங்க கூஞ்சு பார்க்கறாங்கன்னா படம்ல நிறைய படங்கள் அப்படிதான் கொஞ்சம் ரொம்ப லேட்டரா தான் வந்து ஆடியன்ஸ்ட கனெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதை கொண்டாடுறாங்க. பட் ஆனா அப்பவுமே அது கிடைச்சிருந்தா அந்த கிரியேட்டர் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருப்பாங்க. நீங்க அப்படி மாதிரி ஒரு லேயரை உள்ள படமா எடுத்துட்டு எல்லாரும் உடனே பார்க்கணும்னு ஆரம்பிக்கிறது. அது லப்பர் பந்துன்னு ஒரு படம் பார்த்தேன், தியேட்ரிக்கலாகவும் அவ்வளோ என்கேஜிங்காக இருந்துச்சு. அந்த ஃபில்ம் மேக்கிங்லேயும் ரொம்ப அருமையான ஒரு படம். அது ஒரு கிரிக்கெட்டை வச்சு அவ்வளோ விஷயங்களை, நிறைய பேச முடியாத விஷயங்களை வந்து சீரியஸா பேசாம ஆனா பேசியிருக்கு, சீரியஸா பேசியிருக்கு. அது இப்போ வரையும் ஓடி இருக்குன்னா அதான் கல்ட்டு மூவி. அது என்கேஜா மட்டும் இருந்துச்சுன்னா அதோட மறக்கப்படும். ஆனா இந்த படம் காதல் படம் பத்தியா இருக்கட்டும், கல்லூரி படம் பத்தியா இருக்கட்டும், ஸ்டார்டிங்ல சாமுராய் படம், எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க இல்லையா? இந்த விஷயத்த யாருமே நோட் பண்ணி சொல்லல அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணியிருக்கா சார்? வழக்கின் படத்துல வந்து இந்த கதை ஆரம்பிக்கும் போது பின்பகுதியில் வர கதாபாத்திரங்கள் அட்மாஸ்பியர்ல போயிட்டே இருக்கும். இல்லை சொன்னாதான் தெரியும். அதுதான் எனக்கு நேஷனல் அவார்டு வந்து அதை குறிப்பிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்கிரிப்ட்லேயே வந்து ரொம்ப இது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ பார்த்ததில்லை அப்படின்னு. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போறேன் அப்படின்னா பாலாஜி சக்திவேல் சார் கூட தான். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ செல்வராகவன் சார் இதில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ டேரக்டர்ஸ் எல்லாருமே நடிக்க வந்துட்டீங்களோ, நீங்களும் டேரக்டர் இல்லையா? ஸோ நடிக்க வந்துட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பட் ஆனாலும் நீங்கள் அந்த ஆக்டிங்கில் ஜஸ்டிஃபை பண்ணிடுறீங்க. ஸோ அதை சொல்லுங்கள் சார். எல்லா டேரக்டருமே நீங்கள் நடிக்க வந்தது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது, நீங்கள் எப்போ டேரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து இப்போ அவங்க தான் எனக்கு கூப்பிடுறது, இந்த கேரக்டர் குக்கர் நீ நடி, இந்த மாதிரி குட் நைட்டில் நீ நடி அப்படின்னு அவங்க இமேஜின் பண்ணி அவங்க ஃபுல்லாக கதையை சொல்லும் போது அந்த கதாபாத்திரமாக மாறணும் அப்படிங்கும்போது அது வந்து அதை நான் மாற்றிக்குவேன் சார், நான் உங்களை ஹேண்டில் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு வெற்றிமாறன் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிடும்போது இப்படி எல்லாருமே என்னை அழைச்சி வந்து தான் அந்த இது கதாபாத்திரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு எளிதான விஷயமா தான் இருக்குது, ரொம்ப கடினமான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் டயட் பண்ணுறதுனா எல்லா கேரக்டரும் போட்டுட்டு பயங்கர டென்ஷனான ஜாப்பு. இதுக்கு அப்படியே டயக்னலி ஆப்போசிட்டாக இது ஒரு துணை கதாபாத்திரமாக நடிக்க கூப்பிடும்போது, அதுவும் பல்வேறு இயக்குநர்கள் கூப்பிடும்போது இன்னும் ஒரு விதத்தில் அவங்கள வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால எனக்கு ப்ரொஃபஷனலாக வந்து எனக்கு சேலரி இவ்வளோ கொடுங்க அவ்வளோ அப்படிலாம் இது இல்லை. இப்போ அவங்க சான்ஸை பொறுத்து, அந்த கம்பெனியை பொறுத்து அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் டைரக்டாக இருக்கிறதுனால அந்த கதாபாத்திரத்தை அவங்க சொல்லி விளக்கும் போது இவர் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற ரொம்ப எளிதாக இருக்கிறதுனால என்னால் நான் வந்து இவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸில், அதுவும் யங் டைரக்டர்ஸு நிறைய பேர் இந்த வேர்ல்டு சினிமாலாம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க கதையை கன்சீவ் பண்ணுற விஷயம், புதுசான கதாபாத்திரங்களை உருவாக்குற அந்த திறனை பார்த்துட்டு அதில் கண்டிப்பாக நடிக்கலாம்னு சொல்லி எங்கள் வீட்டிலேயே அவங்க பெர்மிஷன் கொடுத்து எங்கள் குழந்தைகளே இது விரும்பி தான் பார்க்குறாங்க. எப்போ சார் டைரக்ஷனை நீங்கள் தொடங்க போகிறீங்க? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? நான் ஒரு 3 படம் வந்து முடிச்சுட்டு நான் இதில் இருக்குது, அது வந்து ரிலீஸ் ஆகும், அதுதான் அவசியம். அது இல்லாமல் நான் வந்து டைரக்ஷனுக்கு வந்து பிட்ச் பண்ணிகிட்ருக்கேன். வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட நான் கதை சொல்லியிருக்கேன். நான் எப்போவும் புதுமுகங்களை தான் நான் விரும்புவேன் நான். அதனால் அந்த ப்ரொடக்ஷன், அந்த கண்ட்ரோலான ப்ரொடக்ஷனுக்கு நான் வந்து இப்போது
பிச் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கு. விரைவில் அதான் அறிவிப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், அந்த புதுமுகம் பற்றி பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறதுல நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க, நம்ம பண்ணலாம், இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுறீங்க. பட் ஆனால் அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து புதுமுகங்களை கொண்டு வரும்போது எப்படி போய் ஆடியன்ஸ்கிட்ட ரீச் ஆகும்? இப்போ வந்து கல்லூரியில் வந்து தமன்னா வர்றாங்க, அவங்க நடிச்சிருந்தாலுமே அதில் நீங்கள் கொண்டு வரீங்க தமன்னா அவர்களை, அப்புறம் வந்து வழக்கியனில் ஸ்ரீ அவர்களை கொண்டு வரீங்க. ஸோ இப்படி புதுமுகங்களை கொண்டு வரும்போது அந்த கான்ஃபிடென்ட் எப்படி சார் ஆடியன்ஸ்? இப்போ வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப்ல ஏதோ ஒரு வேல்யூ இல்லாமல் வரமாட்டாங்க. ஒரு ஹீரோ இருக்காங்கன்னா அவரை சுற்றி வருவாங்க. ஆனால் அவருக்கு கேரக்டர் ஓரியன்ட் கதை பண்ணணும். ஓகே. ஆனால் கதைங்கிறது அப்படி கிடையாது. இன்சிடென்ட் ஓரியன்ட் இருக்குது, கேரக்டர் ஓரியன்ட் இருக்குது, ரியல் இன்சிடென்ட்டு அப்படின்னு நிறைய பல விதங்கள் இருக்குது. சில வந்து ஹீரோக்கள் நடிக்க முடியாத கேரக்டரை கதையாக பண்ணுறதுன்னு இருக்குது. இந்த மாதிரி அது எல்லாமே ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வரணும்னு சொன்னால் யாராவது ஒரு டாப் ஆஃப் த ஒரு இருக்கணும். இப்போ எனக்கு வந்து இயக்குனர் சங்கர் அவர்கள் காதலுக்கு அப்போ புதுக்குள்ள இயக்குனர் ரிங்குசாமி அவர்கள் வந்து சொன்னதுனால நான் வந்து கல்லூரி எடுக்க முடிஞ்சது. வழக்கெண் காதல் கல்லூரி வந்து சங்கர் சார் எடுத்தார். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், அவங்களுக்கு இதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? எதுவுமே அதனால தான் புதுசாக பண்ணும்போது தான் அவங்களால வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு காரணம். தவிர எதுக்குனாலும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக. அதனால நான் ப்ரொடியூசர் அட்ராக்ஷன். இப்போ கதை ஃபுல்லாக சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே தான் வருவேன் அப்படிங்கும்போது அவங்க வந்து இதை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. அதனால தான் என்னால் எளிதாக பண்ண முடியுது. புரியுது. இப்போ அந்த புதுமுகங்கள்லாம் வரும்போது அவங்கள நம்ம அப்போ பார்த்ததுக்கும் இப்போ அவங்க இருக்கிறத பார்க்குறதுக்கு எப்படி சார் இருக்குது? பரத் அவர்களாக இருக்கட்டும், ஸ்ரீ அவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய தமன்னா, விக்ரம் அவர்கள், அவங்களெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங் டைம்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அவங்களுடைய உயரமும் அவங்க இருக்கிற இடமும் எப்படி இருக்குது பார்க்கும்போது? அது வந்து சினிமாவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த கதாபாத்திரத்தை அவங்க ரசிச்சிட்டாங்கன்னா, ஆடியன்ஸ் ரசிச்சிட்டாங்கன்னா, அவங்கள பார்க்கணும்னு சொல்லி அவங்க இடம்பெற படங்களை எல்லாமே பார்ப்பாங்க. ஓகே, புரியுதுங்களா? இதான் வந்து அவங்களுக்கு இமேஜ் வருது, அவங்களுக்கு எல்லா மக்கள் ஆதரவும் வருது அப்படிங்கிறது. அது வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். இப்போ அது வந்து நமக்கு தெரியும். டைரக்டருக்கு பிஹைண்ட் த சீன் தானே, பிஹைண்ட் த கேமரா தானே. அது தெரியறதை விட அது கதாபாத்திரங்களாக வர அவங்க பரத்தோ விக்ரம் சாரோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க வந்து உயரமாக போகிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே அது. ஆனால் அவங்க வந்து இப்போ என் படத்தில் நடிச்சுட்டு இவ்வளோ பெரிய உயரம் தொட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் புதுமுகங்கள் எனக்கு என்ன சௌரியமாக இருக்குன்னு சொன்னால் இந்த பிஸ்னஸ் புரியுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இமேஜ் வந்துடும். இப்போ அவருக்குலாம் பயங்கர இமேஜ் வரணும். ஒரு சாதாரண ஒரு கதையில் வந்து அவரால் இடம்பெற முடியாது. அதுக்குன்னு ஒரு கதை, அழுத்தமான கதை தேவைப்படுது. அது வந்து நிறைய யங் டைரக்டர்ஸும் புது டைரக்டர்ஸும் அந்த மாதிரி கேரக்டர் ஓரியன்டாக பண்ணும்போது அவங்க அது பண்ணுறாங்க. எல்லாம் சிவகார்த்திகேயன்லேருந்து விஜய் சேதுபதியிலேருந்து எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எனக்கு வந்து கதாபாத்திரத்துக்கு இமேஜ் வந்து இல்லாமல் ஒரு கதையாக பண்ணுறதுனால எனக்கு புதுமுகங்கள் ஓகே. கதைக்கு தான் கதைக்கு ஏமா கேரக்டர் தேவைப்படுது, பட் அந்த கேரக்டரை நான் கதைக்குள்ள கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, எனக்கு புரியுது. நான் ஒரு சண்டை போடுற ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டு சண்டை இல்லாமல் அடி வாங்குற மாதிரி பார்த்துட்டா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் இல்லையா உங்களுக்கு? அதை நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில். உங்களுக்கு புரியுதா? அதனால ஒரு கதைக்குள்ளே வர ஒரு கதாநாயகன்னா யாருன்னு பார்த்தோன்னா யாருமே அறிமுகம் இருக்காரு. அவரை வந்து அந்த கதாபாத்திரமாக தெரிவாருங்கிறது ஒரு கூடுதல் பலம் தான் புதுமுகங்களை வச்சு. இப்போ உங்கள்கிட்ட நிறைய இந்த காதல் படம் பற்றியாக இருக்கட்டும், கல்லூரி படம் பற்றியாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் சாமுராய் படம் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க இல்லையா? இந்த விஷயத்தை யாருமே நோட் பண்ணி சொல்லலை அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணியிருக்கா சார்? எல்லாருமே அந்த படங்கள் பற்றி பேசுகிறாங்க, பட் இந்த ஒரு விஷயம் யாருமே இன்னும் நோட் பண்ணி சொல்லவே இல்லை அப்படின்னு ஏதாவது? யாருமே நோட் பண்ணி சொல்லலை அப்படிங்கிறத விட பரவலாக அது ரீச் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வழக்கின் படத்தில் வந்து இந்த கதை ஆரம்பிக்கும் போது பின்பகுதியில் வர கதாபாத்திரங்கள் அட்மாஸ்பியரில் போயிட்டே இருக்கும். இல்லை சொன்னாதான் தெரியும். அவங்க வந்து முன்னாடி வரும்போது இந்த கதாபாத்திரங்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கும். இதான் திரைக்கதனுடைய ஒரு பெரிய ஒரு இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது இப்போ அப்படின்னு சொன்னால் இவங்க முன்னிலை பாத்திரமா இருக்கும்போது அவங்க பின்னிலை பாத்திரமா இருக்காங்கங்கிற ஒரு
விஷயம். அதுதான் எனக்கு நேஷ்னல் அவார்டு வந்து அதை குறிப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கு அந்த இதுக்கு அதேமாதிரி ஸ்கிரிப்ட்லேயே வந்து ரொம்ப இது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ பார்த்ததில்லை அப்படின்னு. இப்போ ஒரே இடத்துல இருக்கோம், ஒரு 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 அதிகாரி வந்து ஒருத்தரை பற்றி அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறார், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பொண்ணை பற்றி. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற பொண்ணுடைய கதையும் அதில் இருக்குது, அதில் பேக்ரவுண்டில் இருக்கும். ஓகே, இப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவலாக வந்து அந்த நேரத்தில் 2012 சொல்கிறேன் நான். அது சொல்ல ரொம்ப லேட்டாக தான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எப்படி சார் ஒரு கிரியேட்டராக அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியுது சார்? ரொம்ப லேட்டராக வந்து புரிஞ்சுக்கிறாங்களே மக்கள். இப்போ உங்கள் படம்ல நிறைய படங்கள் அப்படி தான், கொஞ்சம் ரொம்ப லேட்டராக தான் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கனெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதை கொண்டாடுறாங்க. பட் ஆனால் அப்போவுமே அது கிடச்சிருந்தா அந்த கிரியேட்டர் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி கேட்குறேன். அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லா பாடங்களும் படிக்கிறோம், ஆனால் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்டான பாடம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தமிழ் கிளாஸு, கதை சொல்கிறது, ஹிஸ்ட்ரி கிளாஸு, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மேத்ஸு, மேத்தமெட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி படத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு நல்லா உற்று பார்க்க வேண்டிய ஒரு படங்களும் இல்லை ஜாலியாக இருக்கிற படங்களும் இப்படின்னு வகமே இருக்குது. ஒரு புத்தகத்தில் இருக்கிற மாதிரி இதுவும் இருக்குது. நீங்கள் அப்படி மாதிரி ஒரு லேயரை உள்ள ஒரு படமாக எடுத்துட்டு எல்லாரும் உடனே பார்க்கணுன்னு அடம்பிடிக்கிறது அது வந்து அபவிதமாக. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே அதில் வந்து ஆர்ட்டில் எல்லாமே இப்போ வந்து பெருசாக 10 கிலோமீட்டருக்கு மேலே வந்தாலும் அந்த தெரிகிற சிலை மாதிரி ஒரு பெரிய சிலையை வடிக்கிறதும் ஒரு கலை, சாக் பீஸ்குள்ளே ஒரு பெரிய மண்டபத்தில் எடுக்கிறது ஒரு கலை. இதை வந்து லென்ஸ் வச்சு பார்க்கணும், அதை ஆளை வச்சு பார்க்கணும். அதுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். இது புரிஞ்சிச்சுன்னா இந்த கவலை தேவையில்லை. ஓகே சார், இன்னும் கிரியேட்டராக என்னென்ன விஷயங்கள்லாம் தமிழ் சினிமாவில் வரணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி இல்லை, எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. அதாவது உடனே ஒரு படத்திலே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ யங்ஸ்டர்ஸ் பற்றி இப்போ சமீபத்தில் நான் லப்பர் பந்துன்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து தியேட்ரிக்கலாகவும் அவ்வளோ என்கேஜிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி கிரிட்டிக்கல் அந்த அந்த ஃபில்ம் மேக்கிங்லேயும் ரொம்ப அருமையான ஒரு படம். அது சாதாரண படம் இல்லை. அது அந்த ஸ்டேஜிங்கும் அதை வந்து வெளிப்படுத்துகிற விதமும் அது சொல்கிற விஷயமும் எல்லாமே கனமான விஷயந்தான். ஆனால் என்கேஜிங்காக ஒரு 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 கிரிக்கெட்டை வச்சு அவ்வளோ விஷயங்களை, நிறைய பேச முடியாத விஷயங்களை வந்து சீரியஸாக பேசாமல் ஆனால் பேசியிருக்கு, சீரியஸாக பேசியிருக்கு. ஒரு சமூக நீதியும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு அதுதான் ஆர்ட். அது எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க, எல்லா தரப்பினரும் விரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அதில் வந்து நீங்கள் விமர்சிக்கிற கேரக்டர் இருக்குது. அதுதாங்க ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய விஷயம். அதை வந்து இந்த இந்த சமீப ஆண்டுகள்லேயே ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறவர் வந்து பச்சைமுத்து, இவர் தமிழரசன் பச்சைமுத்து தான். இதுமாரி பிரமாதமாக செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி வராங்க இல்லையா, இப்படி தான் வரும். வர எல்லா படங்களும் ஒரே மாதிரி வராது, அப்படி அப்படி வரும். அது வந்து அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட படமே கிடையாது. அதுதான் கல்ட்டு மூவி. அது இப்போ வரையும் ஓடி இருக்குன்னா தான் கல்ட்டு மூவி. அது என்கேஜாக மட்டும் இருந்துச்சுன்னா அதோட மறக்கப்படும். ஆனால் இந்த படம் இன்னும் திருப்பி பார்த்தாலும் அது வந்து அது பார்க்கப்படும். இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனால் வந்து தியேட்டரில் ஓட்டுறாங்க. காரணம் என்னென்னா அதான் ரீசன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டைரக்டர் அவர், ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஓகே சார், இப்போ லப்பர் பந்து சொல்லும்போது ரிவ்யூஸ் வந்து நிறைய நல்ல ரிவ்யூஸ் கொடுக்கும்போது அது ஆடியன்ஸ் ரீச் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ரிவ்யூஸ்னால படங்கள் வந்து ட்ராப் ஆகுங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆஸ் அ கிரியேட்டர் அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, தடுத்தே நிறுத்த முடியாது. எப்படி அதனால இல்லை இல்லை, அது என்னென்னா எல்லா சைட்லேயும் அப்படி இருக்கு. ஏங்க இப்போது ஒருத்தர் வியூவர் ரொம்ப கடுமையாக இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு ஃபாலோவர் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னா என்ன ரீசனு? அவன் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை எதிர்கொள்கிறது தானே உங்களுக்கு. அந்த மாதிரி பெய்டு ரிவ்யூவர்ஸும் இருக்காங்க. ஆடியன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஃபில்ம் மேக்கருக்கு, நல்ல ஃபில்ம் இதுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அதிக விலை கொடுத்து வாங்கினதுனால அவங்க தப்பிக்க பார்க்குறாங்க. ஐயோ எதுவும் சொல்லிடாதீங்க, ஓடணும். அப்படி அது ஏமாற்றி விற்கிறது தானே. அது கண்டிக்கத்தக்கது. FDFS போடக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இதுக்குள்ளே போடலாம். அவன் வெளியே நின்று போய் கேட்டானா எப்படி இருக்கும்? அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் வந்து அவன் சொன்னது போடுறாங்க அப்படின்னா
அது பெரிய ஒரு சேனலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் அவங்க வியூஸ் வரணுங்கிறதுக்காண்டி. அப்போது அந்த கருத்தை தானே அவன் போடுறான். ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்கிறத கூட அவன் இந்த சேனல் போய் எடுக்கிறது இல்லை, யாரோ ஒருத்தர் எடுத்தது அதை நீ எடுத்து ஏன் டெலிகாஸ்ட் பண்ணுற அப்படின்னா பார்த்துக்குங்க. அப்போது அதுதான் விஷயம். ஆனால் விமர்சிக்கிறதுல ஒரு சின்ன பங்கு வந்து இந்த கடும் விமர்சனம் ஆனதுக்கு அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கருதலாக இருக்குது. எப்படி ஒரு படம் பார்க்கும்போது கதை சொல்லிக்கிட்டே இருந்தா டே பச்சாங்கறா ரசிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஓகே. ஆனால் நீங்கள் அந்த கதை தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சும் அதை திரும்ப பார்க்குறேன். அதுதான் உதாரணம் ரப்பர் பந்துக்கிறேன் நான். அதை யாருமே விமர்சனம் அது நல்லா இல்லைன்னு சொன்னவனே இப்படி பார்ப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கணும் எவனா சொல்ல முடியுமா? அவன் பிட் அடித்து பாஸ் பண்ணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உங்களுக்கு இன்னும் பிலீவபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஏதோ 40 மார்க் 50 மார்க் வாங்கணும்னா அப்படி பார்க்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி டிஸ்டிங்ஷனோட ஆர்ட் தான் கலை, ஆர்ட். அதுக்கு எந்த தடையும் போட முடியாது. என்னதான் ரிவ்யூ இருந்தாலும் மக்கள் கொண்டாட வேண்டியதை கொண்டாடி அது பண்ணிட்டு மக்கள் ரிவ்யூஸ் நீ இடையில நீங்கள் தானே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீ என் காசில் தாண்டா நீங்கள் ரிவ்யூ பண்ணுற, என்னுடைய ஃபுட்டேஜ் வச்சு தானே நீ வியாபாரம் பண்ணுறேன்னு இவங்களுக்குள்ள தான் சண்டையை தவிர பீப்புள் தெளிவாக தான் இருக்கான். இவனையும் நம்ப மாட்டான், அவனையும் நம்ப மாட்டான். என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கீங்களா சார் இந்த ரிவ்யூனால ஒரு நல்ல படம் வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது நடந்திருக்கா? அது வந்து அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் இந்த படம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு காரணமே தவிர எங்கே உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட அது வந்து வந்துடும், பார்த்துருவாங்க. அதுக்கு தான் நம்ம நிறைய படங்களில் பழைய படத்துலேருந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது. பஞ்சாக போய் பார்க்குறது. அதனால் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன் மஞ்சுவல் பாய்ஸ்னு ஒரு படம். அது மலையாளத்துக்கு எந்த ஆர்டிஸ்ட் ஃபேஸும் தெரியாது. அப்படி ஏன் அவன் கூஞ்சு பார்க்குறான்னா அந்த ஆர்ட்டாக மாற்றி இருக்கிற அதை தான் ரசிக்கிறான். அவனுக்கு தெரியும் அவன் காப்பாற்றிடுவான் அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த சொல்கிற முறைக்காண்டி போய் உள்ளே உட்காரான். பார்த்தீங்களா, இதாங்க சினிமா. இதை பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரியான அபத்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம தலை கொடுக்க தேவையில்லை. சொர்க்கவாசலில் அவர் நரேஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் வியப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதா சார்? ஏன்னா உண்மையான கதையை சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த படத்தில். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வியப்பாக தெரிஞ்சது அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது 1999 நடந்த கதை இது. இப்போ 2024 இப்போ பார்க்க வைக்க அந்த கதையை இப்போ எதுக்கு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக அந்த கதையை பார்க்க வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் டைட்டானிக் ஷிப் எப்பயோ மூழ்கிச்சுங்க. அது ஓப்பனிங் எப்படி ஆரம்பிச்சது? அந்த ஹீரோயின் கிளம்பி அப்படி சுருக்கமாக இருந்தது. இந்த ஒரு செயின் வந்து தேடி அதாவது அவன் ஆயில் ரிக்குக்கு போகும்போது அந்த கப்பல் தட்டுப்படுது. அதுக்குள்ளே இப்படி உயர்ந்த ரக இவங்க உயிரோடு இருந்தா அப்படின்னு ஒரு கனெக்ட் கொடுத்து முடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த படம் பல ஆஸ்கார் அவர்களை வந்து உலகம்லாம் போச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இந்த படத்துக்கு கொடுத்தா இந்த ரீச் ஆகும். கொடுத்துருக்காரு அவர். புரியுது அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற நாங்கள் ஏன் அந்த இன்சிடெண்ட்டை நான் இப்போ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தில் அது ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தால் இப்படி கனெக்ட் ஆகும். இதுதான் வியப்படைய வச்சிருக்கு. நான் வந்து ஏன்னா அந்த காட்சியில் நான் இல்லை. ஏன்னா நான் வந்து அந்த 1990 அந்த இதுக்குள்ளே தானே இருக்கேன் நான். இப்போ நான் என்ன இல்லாமல் காட்சிகள் எடுத்துருப்பார்ல, அதுலேருந்து அந்த கதை ஆரம்பிக்குது. ஓகே, சொர்க்கவாசல் பற்றி ஆடியன்ஸ் இந்த விஷயத்த நோட் பண்ணிட்டு வரலாம், இல்லைனா எதுவுமே நீங்கள் பார்க்காம பிளைண்டாக வாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாமா? நீங்கள் இப்போ ஆடியன்ஸ் வந்து இதை நினச்சிட்டு வந்தால் இந்த படம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி எந்த படமும் ஞாபகம் வராது. எடுத்த உடனே ப்ராபத்தை தான் கதை ஆரம்பிக்குது. சொன்ன மாதிரி ஆமாம், ஆரம்பிக்குது. நீங்கள் கதைக்குள்ளே போயிடுவீங்க, உள்ளுக்குள்ளே போயிடுவோம். அப்போ அந்த அனுபவத்தை வச்சு எண்டில் இது கரெக்டு தப்பு அப்படிங்கிறத ஆடியன்ஸ் சொல்லுவோம். அதனால தான் உள்ள வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இதுதான் வந்து இந்த ட்ரெண்ட் செட்டிங் ஃபில்ம் நடக்கிற விஷயம். ஏன்னா எப்பவுமே ஊகம் பண்ண முடியாமல் போகிறது தானே. அப்போ அது ப்ராப்ளம் கதை ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இப்போ காதல்ங்கிற படம் 2 பேரும் ஓடி போகிறாங்கும் போது என்ன ஆவாங்க, புரியுது. அந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்கு
இவர் நம்ம சித்தார்த் வந்து கை கொண்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார் உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் உங்களுடைய கேரக்டர்லாம் பேசப்படும் நம்புகிறேன். நன்றி சார். எதுவாக இருந்தாலும் இந்த யங் டைரக்டர்ஸ் வந்து வெற்றி பெறணும். ஏன்னா ரொம்ப ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வந்து என்னுடைய பங்களிப்பும் கொஞ்சோண்டு இருக்குது அப்படிங்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.